வியூவர்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது புக் சம்மரிஸில் முதலாவது புத்தகம் இன்றைக்கு பார்க்க போகிறது உடல் நலம் காக்கும் காய்கனி கீரைகள். அது இப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் நாங்கள் பெரிதாக விரும்புவோம். அதனால் இப்போ ஃப்ரைட் ஐட்டங்கள், ஆயில் ஐட்டங்கள், ஐட்டங்கள், மற்றது சீனி அது சாப்பிடாம இருந்தால் உடம்பு குறைச்சிடலாம், நோயை குறைச்சிடலாம், எல்லாம் நாங்கள் நலமாக மகிழ்ச்சியாக நீண்ட காலத்துக்கு வாழலாம் என்றது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு கொண்டு நாங்கள் அதே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிட்றது தவறான விடயம். இது வருந்துறதுக்குரிய விடயம். இதை விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. அதோட இந்த புத்தகமும் இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த புத்தகம். இந்த புக் சம்மரிக்குள்ளே போகலாம். உடல்நலம் காக்கும் காய்கறி கீரைகளில் எங்களுக்கு இந்த காய்கறிகள், கனிகள், கீரைகள் எல்லாம் நோயற்ற வாழ்வுக்கு இன்றியமையாதவை. மற்ற தூய்மையான காற்று, தெளிவான சுத்தமான நீர், மிதமான உணவு எல்லாம் மனித வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக வாழ தேவையானவை. மற்றது பதப்படுத்திய உணவுகள், கொறிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஊட்டச்சத்தில் அந்த சமைக்கப்பட்ட உணவு வகைகளை சாப்பிட்டு கொண்டு வரதுனால ஏற்படுற தீய விளைவுகள் உங்களுக்கே தெரியும். அதனால் நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். அதை குறைச்சி கொண்டு வந்தால் நல்லா, அதை தவிர்த்தாலே நல்லா. டோபமைன் டீடாக்ஸ் மாதிரி ஹெல்த்தி டயட்டை பின்பற்றி நீங்களண்டா நல்லமென்று நான் கருதுகிறேன். காய்கறி வகைகளில் நாங்கள் பார்க்க போகிறது, காய்கறி வகைகளை பற்றி சும்மா அறிமுகத்துக்கு சொல்லணுமெண்டா, நாங்கள் தினசரி உணவில் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு சிறந்த முறையில் காய்கனி, இலை, விதை, வேர், கிழங்கு, தண்டு, குருத்து, இலை, பூ என தாவரங்கள்லேருந்து நிறைய பகுதிகளை எடுத்து சாப்பிட்றோம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் முதலியவை காய்கறிகள் வகையில் வருகிறது. மரத்துலேருந்து பெற்று சமைக்காமல் சாப்பிட்றது கனிகள். கனிகளில் மாதுளம்பழம், வாழைப்பழம், திராட்சை பழம் என கனி வகைகளில் வரும். விதைகளை எடுத்துக்கொண்டால் விதைகளில் முக்கியமான அவை நாம் உணவின் முக்கிய பகுதியாக அமைந்துள்ளன. பருப்புகள், பயிர் விதைகள், மொச்சை ஆகிய விதைகள் உண்ணப்படுகின்றன. முள்ளங்கி வகைகள், பீட்ரூட், கேரட் என்பன வேரில் இருந்து சாப்பிட்றோம். நாங்கள் வேராக சாப்பிட்றோம். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு ஆகியவை கிழங்கு வகைகள். வெங்காயம், பூண்டு, இஞ்சி ஆகியவற்றின் தண்டுகளை உணவுப் பகுதிகளாக பயன்படுத்துகின்றோம். வாழைத்தண்டை தவிர வாழைக்குருத்து அதையும் நாங்கள் உணவில் சேர்த்துக்கொள்கிறோம். கீரை, புதினா, கொத்தமல்லி இலைகளை நாம் உபயோகித்து வர்றோம். கபேஜ் அண்டு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற முட்டைக்கோஸ் அதை இலையாக சாப்பிட்றோம். பூ வகையில் வாழை பொத்தி அதை உணவில் சேர்த்து கொண்டு வரோம் அதிகமாக. கிராமப்புறங்களில் ஆவாரம்பூ, முருங்கைப்பூ, அகத்திப்பூ என்பன நாங்கள் பூவாக சமைச்சு கொண்டு வரோம். இனி காய்கறியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.